படம் எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா குட் பேட் அக்லின்னு சொல்லிட்டு நீங்க 3 பார்ட்டா பிரிக்கணும். 3 பார்ட்டா பிரிச்சு பார்க்கும்போது அக்லி பார்ட்டா யூ கேன் என்ஜாய் லாட். அந்த இடத்துல வந்து இந்த 3 பார்ட்டா பேர் வச்சாங்க பாருங்க, அவங்கள கண்டிப்பா பாராட்டியே ஆகணும். ரொம்ப பொருத்தமா இருக்கு. ஏன்னா எல்லா மனுஷனுக்கும் குட் ஃபேஸ், பேட் ஃபேஸ், அக்லி ஃபேஸ்ன்னு இருக்கும் இல்லையா? ஸோ அந்த இடத்துல அது சூப்பரா பண்ணி காமிச்சிருக்காங்க, பிரிச்சு அழகா காமிச்சிருக்காங்க. இதுல எந்த பார்ட்டு நீங்க ரசிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜென்ரல் ஆடியன்ஸ் வந்தாலும் சரி, அஜித் ஃபேன்ஸ்னாலும் சரி, அந்த அக்லி பார்ட்டை ரசிக்கலாம். அவ்வளோ காமெடி, அவ்வளோ விஎஃப்எக்ஸ், அவ்வளோ எடிட்டிங், அவ்வளோ ஸ்க்ரீன் பிளே பக்காவா இருந்தது. கிளைமேக்ஸ் ஃபர்ஸ்ட் குட்டு பார்க்கும் போதெல்லாம் அவ்வளோ இது இல்லை. ஆனா என்ன ஒரு ஸ்க்ரீன் பிளேவை பாராட்டியே ஆகணும்னா, ஃபர்ஸ்ட் வந்து அந்த அஜித்தோட குழந்தைய வந்து தொடும்போது த்ரிஷா வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, உங்க கையால தொட்டாதீங்க, உங்க காத்தே அவன் மேல பட வேணாம், வேற கேங்ஸ்டர், அதனால தொட வேணாம் அப்படின்வாங்க. ரொம்ப லைட்டா எடுத்திருந்தாங்க. என்னடா அது இவ்வளோ பெரிய எமோஷன் சீனை எப்படி எடுத்துருக்கலாம், ஒரு 10 நிமிஷம் ஓட்டிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. முட்டாங்களே என்ன டைரக்டர் அப்படின்னு பார்த்தா, கிளைமேக்ஸ்ல எத்தனை வந்து இது பண்றாங்க. ஃபர்ஸ்ட் பார்ட்ல அவர் என்ன சொல்றாரு, உன் கூட நான் ஓகே நான் கிளம்புறேன், உன் கூட நான் உன்னை சாப்பாடு ஊட்டி விடுவோ, நடக்கும் போதோ படிக்கும் போதோ நீ பேசுறது கேட்கோ, எந்த இடத்துலயுமே நான் இருக்க மாட்டேன். ஆனா நீ என்னைக்கு என்ன பாக்குறியோ, எத்தனை வருஷம் கழிச்சு பார்த்தாலும் ஐ லவ் யூ அப்பான்னு நான் சொல்ல வைப்பேன். அது அப்படியே கரெக்டா அந்த கிளைமேக்ஸும் அந்த ஃபர்ஸ்ட் சீனுக்கும் கிளைமேக்ஸ் சீனுக்கும் சிங்க் பண்ணி அவ்வளோ எமோஷனலாக சூப்பராக எடுத்திருக்காங்க. மற்றபடி த்ரிஷாவெல்லாம் எதுக்காக வயசான மாதிரி காமிச்சாங்கன்னு எனக்கு தெரியல. அப்படியே கேமரா எடுத்துட்டு வந்து ஃப்ரண்ட்ல எடுத்துட்டு வந்து காமிச்சு ரொம்ப ஆமா 40 வயசு ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி காமிச்சு வச்சிருக்காங்க. அதுவும் காலி ஹேர் சுத்தமா சூட் ஆகல. இப்போ இதே விடாமுயற்சியில போய் பாத்தீங்கன்னா த்ரிஷாவை ரசிக்கலாம். அப்படியே நான் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சு ரசிச்சுட்டு இருந்தேன் அந்த பிளாக் பேட்டர்ன் ஃப்ராக் எல்லாம். பட் இதுல அப்படி இல்ல, ரசிக்கும்படியான ஸ்கிரீன்ஷாட்ஸ் இல்ல. அர்ஜுன் தாஸ் வந்து நீங்க கைதியில பார்க்கும்போது பயமா இருக்கும். இதுல வந்து கொஞ்சம் இவங்க லைட்டா தான் எடுத்திருக்காங்க. அவர் மேல நான் குறை சொல்ல முடியாது. ஏன்னா இவங்களே ஒரு சீரியஸ் சீன் வரும்போது ஒரு ஜோக்க போட்டுறாங்க. ஓகே ஓகே ரொம்ப எமோஷனல் ஆகுறீங்க அப்படிங்கிற மாதிரி அடுத்த ஜோக்க போட்டுறாங்க. அந்த மாதிரிதான் நீங்க அந்த ஆங்கிள் தான் பார்க்கணுமே தவிர, அஜித்தை வந்து மாசா காமிக்கல, பெரிய வில்லனா என்ன பயமுறுத்தல, நான் பயப்படவே இல்லை அப்படின்லாம் நீங்க பாத்தீங்கன்னா நல்லா இருக்காது. ஆனா எல்லா பாட்டும் வருது, எல்லா போட்டோவும் வருது. தீனா, வரலாறு, வில்லன், வாலி, எல்லா டைலாக்கும் பொறுக்கி எடுத்து ஒரு ஸ்கிரிப்ட் எழுதிருக்காங்க. அது உண்மையிலேயே நியூ ட்ரை தான். எதையோ எடுக்கிறான்னு இல்லாம அந்த பாட்டு தூக்கின்னு வந்து எங்கெங்க மிக்ஸ் பண்ணி காப்பி பேஸ்ட் பண்ணுவோம், அது பக்காவா பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த இடத்துல ஸ்கிரிப்ட் ரைட்டரை நம்ம பாராட்டி தான் ஆகணும். மியூசிக் வந்து அந்த பழைய ரீமிக்சிங் நல்லா இருந்ததுங்க. மற்றபடி புதுசா போட்ட அந்த நடுநடுல அந்த ஃபைட் சீன் வரும்போது ஜிவி போட்டிருக்காரு, அதெல்லாம் நல்லா இல்லை. உண்மையிலே அந்த இடத்துலலாம் அவர் இம்ப்ரூவ் பண்ண. இப்போ ஏன்னா இப்போ நீங்க பேட்டையெல்லாம் போய் பாத்தீங்கன்னா அனிருத்தரோட சாங்ஸ் எல்லாம் பயங்கரமா இருக்கும், வைபாவும் அந்த ஃபைட் சீன் தான். அந்த மாதிரி இந்த ஃபைட் சீன்ல வரும்போது ஜிவியோட அந்த மியூசிக்லாம் நல்லா இல்லை, ரீமிக்சிங்லாம் நல்லா இருக்கு. இருக்கிற எல்லா ஓல்டு சாங்கையும் யூஸ் பண்ணியிருக்காங்க, அது எல்லாமே நல்லா இருக்கு. எல்லாமே நீங்க நல்லாவே பார்க்கலாங்க, எதுவும் தப்பாலாம் எதுவுமே எடுக்கல. எல்லாருமே குழந்தைங்க எல்லாருமே பார்க்கலாம். அதுவும் அக்லி பார்ட்டை எல்லாரும் என்ஜாய் பண்ணலாங்க. ஊர்ல இருக்கிற எல்லா ட்ரெண்டிங் சாங்கையும் யூஸ் பண்ணியிருக்காங்க. யூ கேன் என்ஜாய் a lot, 100% யூ கேன் என்ஜாய் a lot. அந்த மாதிரி தான் இருக்கு படம். அக்லி பார்ட்டை யூ கேன் என்ஜாய். லேக் எல்லாம் கிடையாது. அவங்க ஒரு கான்செப்ட்ல போயிருக்காங்க, அந்த கான்செப்ட்ல எடுத்திருக்காங்க. நீங்க அப்படிதான் அந்த பேராமீட்டர்ல தான் பார்க்கணும். நீங்க வந்து உடனே பில்லாக்கு மங்காத்தாக்கெல்லாம் கம்பேர் பண்ணிட்டு அந்த மாதிரி மாசா இல்ல, இந்த மாதிரி மாசா இல்லன்னா இது கொஞ்சம் காமெடி படமா எடுத்திருக்காங்க. ஸ்டோரி வைஸ் டிஃபரெண்டா பண்ணீங்களா ரெகுலர் ஸ்டோரி? டிஃபரெண்ட் ஸ்டோரி தான், அதுல ஒன்றும் குறை இல்லை. மற்றபடி அந்த ஸ்பெயினுக்கும் பாம்பேக்கும் அதுக்கும் இதுக்கும் அட்டாச் பண்ணி காமிக்கிறச்ச, ஸ்பெயின் ஜெயில இருந்து வெளியே வராரு, வெளியில வரவேற்கிறது பார்த்தா தமிழ் ஜனமா இருக்காங்க, அதுவும் லோக்கலா ட்ரம் அடிக்கிறாங்க. அது எப்படிங்க இருப்பாங்க? அது மட்டும் தான் லாஜிக் இருக்கு. சிம்ரன் ஓகே, சிம்ரன்லாம் கொஞ்சம் தான் பார்த்து கொடுத்துருக்காங்க. பட் இருந்தாலும் நல்லா தான் இருக்கு. அந்த தொட்டு தொட்டு பேசும் சுல்தானா சாங் போட்டு பக்காவா பண்ணிருக்காங்க. சுனிலுக்கு ஒன்றும் பெருசா ரோல் இல்லை. மற்றபடி கிங்ஸ்லே வந்து அந்த 3 செகண்ட்ஸ் வந்து அந்த தொட்டு தொட்டு பேசும் சுல்தானா சாங் அவர் நல்லா பண்ணிட்டாரு. உண்மையிலே சிரிச்சுட்டோம், எல்லாருமே கொல்லன்னு சிரிச்சாங்க. அந்த மாதிரி பண்ணாரு அவரு. அக்லி தான் என்ஜாய்ட் a lot. அது குட் எல்லாம் வரும்போது ஏன்டா படத்துக்கு வந்தோம், என்னடா அதுன்னு அக்கம் பக்கத்துல கேட்கறேன், எல்லாரும் எப்படி ஃபீல் பண்றீங்க அப்படிதான் சொன்னாங்க. ஆனா அது எல்லாத்தையும் தூக்கி வந்து அக்லியில வந்து பிரிச்சு மேஞ்சிட்டாங்க. நீங்க ஒரு லாஸ்ட் ½ hour சிரிச்சு சந்தோஷமா வெளியே வரலாம், அதையாவது கொடுத்துட்டாங்களே. அது ஃபேமிலி ஆடியன்ஸ்ன்னு பார்க்கும்போது அந்த லாஸ்ட் பார்ட் உண்மையிலே என்ஜாய் பண்ணுவாங்க. நீங்க கொடுக்குற காசுக்கு ஒரு ½ hour சிரிக்கிறீங்கல்ல, அது ஓகே தான். மற்றபடி ஃபேன் பாய் மூமெண்ட் தான் இந்த படம் முழுக்க முழுக்க. அவர் எப்படி வந்தாலும் நான் ரசிப்பேன் அப்படிங்கிற மாதிரி ரசிக்கிறாங்க. தலை பண்ணுவாரா அது ஸ்கிரிப்டை பொறுத்துங்க. அதனால நான் யாரையுமே குறைச்சி ஏற போடல. நீங்க எந்த அஜித்தையும் தப்பா நினைக்க கூடாது,
டைரக்டரும் தப்பா நினைக்க கூடாது. யாருமே வந்து என்ன சொல்றது சோட போலன்னு சொல்ல வரேன். பேஸ்ட் ஆன் ஸ்கிரிப்ட் தே வில் ஒர்க் அவுட். இந்த இடத்துல ஆனா உண்மையிலேயே குட் பேட் வந்து அவ்வளவா நல்லா எடுக்கல. அக்லியே தான் நல்லா எடுத்திருக்காங்க. அக்லி தான் வந்து எல்லா ஆடியன்ஸை கவர் பண்ற மாதிரி எடுத்து வச்சிருக்காங்க. எல்லாருமே என்ஜாய் பண்ணலாம். விடாமுயற்சி சரியா போகாதனால இந்த படம் தான் பிளாக் பஸ்டர் ஆயிடுங்களா? பிளாக் பஸ்டர்லாம் ஆகாது. பட் ஆனா போட்ட பணத்தை எடுத்துடலாம். வேற லெவல்ண்ணா, நல்லா அருமையா இருக்குண்ணா. எல்லாம் என்ஜாய், சூப்பர் என்ஜாய்மெண்ட்ண்ணா. ஃபைட் ஈடு எல்லாமே பக்காவா இருக்குண்ணா. எல்லாமே அருமையா நடிச்சிருக்காங்கண்ணா. செம்ம வேற லெவல்ண்ணா. படம் பார்க்கலாண்ணே. 1000 ரூபா கொடுத்து கூட பார்க்கலாம். சம்பவம் தல செம்ம ஓதி சம்பவம் தல செம்மையா இருக்குதல. எல்லாமே பார்க்கலாம். பக்கா ஃபேன் பேஸ், 100% ஃபேன் பேஸ் தான். எல்லாருக்கும் பிடிக்கும் தல. அந்த தலை அஜித்தா த்ரிஷால செம்ம தல, செம்ம ஸ்கிரீன் பே தல, செம்மையா சிம்ரன் அல்டிமேட் தல. அங்கெல்லாம் செம்மையா இருக்கும். அந்த தேட்டர்ல பாருங்க, ஏன்னா செம்ம ஃபேன் பேஸ் சம்பவம்.